டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மேலூரில் முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கனிம சுரங்கத்திற்கு ஒருபோதும் தமிழக அரசு அனுமதி அளிக்காது என அமைச்சர் மூர்த்தி நேரில் வந்து உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நாயக்கர்பட்டி, அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களை உள்ளடக்கிய 5000 ஏக்கரில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க இந்த பகுதி மக்கள் மட்டுமின்றி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். ஏற்கனவே அழகர் கோயில் வல்லாளப்பட்டி பகுதியில் 48 கிராம மக்கள் மற்றும் பிரதிநிதிகள் ஒன்று கூடி மத்திய அரசு டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என தீர்மானமும் நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து மேலூர் ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் மேலூர் பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு ஆதரவாக மேலூரில் மருந்தகம், உணவகம் உட்பட எல்லா கடைகளும் மூடப்பட்டன. வழக்கறிஞர்கள் சங்கமும் நீதிமன்ற பணி புறக்கணிப்பு செய்தனர். நரசிம்பட்டி, வெள்ளரிப்பட்டி, மாங்குளம், அலவர் கோயில், கிடாரிப்பட்டி, சுத்துவட்ட கிராமம் பூரா வந்திருக்கோம். நாங்கள் வராதுன்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க. உறுதி கொடுக்கல என்றாலும் நாங்கள் எங்கள் காஷ்மீர், டெல்லி வரை நாங்கள் போராடுவோம். நாங்கள் நரசிங்கம்பட்டி சனம். நாங்கள் இந்த ஊரை விட்டெல்லாம் போக மாட்டோம். நிலத்தடி பாதிப்பு வருமா, ஜனங்களுக்கு ரொம்ப நோயெல்லாம் வருமா, உள்ள ஊட்டியே நாங்கள் இருக்கிற ஊரை விட்டுட்டு எந்த ஊருக்கும் போக மாட்டோம். அப்படி இருந்தால் அந்த சனம் மடிஞ்சிடும். நீங்கள் இதுக்கு ரொம்ப ஒத்துழைக்கணும். எங்களுக்கு சாமி இருக்கு, மலையான் இருக்கேன், பரையமொழியா இருக்கேன். நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஊர்ல நீங்க வந்தாலும் இருக்க முடியாது சொல்லிட்டு எதுக்கு கலப்புறிய? புதையல் வேற உட்கார்ந்தா இருக்க வேண்டிய, அங்கதான் இருக்க புதையல் நசிக்கப்பட்டியில. மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு கொடுத்திருக்க ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். மாநில அரசானது 21 வகையான தடையில்லா சான்றுகளை வழங்கக்கூடாது. மற்றும் இந்த முல்லை பெரியாறு பாசன பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். அதை டங்ஸ்டன் திட்டத்தை நிறைவேற்ற மாட்டோம் என்று உத்தரவாதத்தை அமைச்சர்கள் அளித்திருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்திற்கு நேரில் சென்ற வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி இந்த கனிம சுரங்கத்தை மாநில அரசு அனுமதிக்காது என ஏற்கனவே அரிட்டாப்பட்டியில் நடைபெற்ற கிராம சபையில் தெரிவித்திருந்ததை நினைவு கூர்ந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போதும் அரிட்டாப்பட்டியில் கனிம சுரங்கம் வராது என்று அவர் உறுதிபட தெரிவித்தார். மாவட்ட நிர்வாகம் அனுப்பி வைத்த அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நம்முடைய தமிழக அரசினுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த மதுரை மாவட்டத்தில், குறிப்பாக மேலூர் பகுதியில் அந்த தொழிற்சாலை வர வேண்டிய தேவையில்லை என்றும் அதற்கு அனுமதி மறுக்கப்படும் என்று தீர்மானத்தை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். வரும் 9ஆம் தேதி கூடும் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தப்படும் எனவும் மேலூர் மக்கள் எடுக்கும் முடிவுக்கு அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்து போராட்டத்தை முடித்துக் கொள்ளுமாறு அமைச்சர் மூர்த்தி வேண்டுகோள் விடுத்தார். இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் ரமேஷ்.